அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரன்ஸ் கிச்சன். அனைவருக்கும் ரமலான் முபாரக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் ரோல் செய்கிறதுக்காக எல்லோ கலர் கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கேரட்டும் நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். அதே ஷேப்பில் வந்து கேப்சிகமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து பன்னீரில் மசாலாலாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் இந்த பவுலில் எடுத்து வச்சுட்டேன். இந்த பன்னீரில் வந்து உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, தயிர், எலுமிச்சம்பழச்சாறுலாம் விட்டு ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் விட்டு மேரினேட் ஆன இந்த பன்னீரை போட்டு 2 நிமிஷம் போல் ரோஸ்ட் ஆக விட்டுட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கேரட், கேப்சிகம்லாம் போட்டு 1 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி விட்டேன். வேக விடக்கூடாது. வெங்காயமும் கேப்சிகமும் கேரட்டும் கிறிஸ்ப்னஸ் போயிடும் வேக விட்டால். அதனால் 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதாங்க, பன்னீர் ரோலுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரொட்டியும் சுட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இஃப்தாருக்கு என்னென்னலாம் பண்ணீங்க, என்னென்னலாம் செஞ்சீங்க, அதில் எது நல்லா இருந்தது அப்படிங்கிறத நீங்களும் எனக்கு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எனக்கு தெரியாத ஒரு ரெசிபியும் கூட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியணும்னு இல்லை. புதுவிதமாக ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் சின்ன சின்ன சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான். அடுத்து இஃப்தாருக்கு சேலடும் எடுத்துக்கிட்டோம். ஒரு கேரட்டு, ஒரு வெள்ளரிக்காய், அடுத்து கால்வாசி கிளிமுங் மாங்காய், அதோட பச்சைப்பயிறு, முளைகட்டின பச்சைப்பயிரும் எடுத்துக்கிட்டோம். நோ ஆயில் நோ பாயிலுங்கிற மெத்தடில் நான் இந்த சேலட் ரெடி பண்ணேன். இதோட மிளகுத்தூள் கொஞ்சம், உப்புத்தூள் கொஞ்சம், மல்லித்தழை பொடிசாக கட் பண்ண மல்லித்தழை, அடுத்து எலுமிச்சம்பழச்சாறு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீசனிங்கும் உண்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் சீசனிங் போட்டுக்கோங்க. எனக்கு சீசனிங் தேவைப்படலை. முளைகட்டின பச்சைப்பயிர் போட்டிருக்கிறதுனால ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு சேலடு தான் இது. இது அப்படியே சாப்பிட்டா தான் அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. அதோட சர்பந்து என்ன தான் நம்ம இஃப்தாருக்கு நம்ம ரெடி பண்ணோம்னா சில்லுன்னு ஒரு டம்ளர் ஏதாவது தேவைப்படும். ஜூஸ் அல்லது சர்பத் அந்த மாதிரி தேவைப்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி நன்னாரி எடுத்துக்கிட்டோம். எலுமிச்சம்பழம், சப்ஜா சீடெல்லாம் போட்டு ஒரு சர்பத் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து பன்னீர் ரோல் செய்கிறதுக்காக சேலட் சீசனிங் எடுத்துருக்கிறேன். இந்த சேலட் சீசனிங்கை என்னுடைய வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். ரம்ஜான் ப்ரிப்ரேஷனில் ரெடி பண்ணேன் இல்லையா? அந்த சேலட் சீசனிங் அதுதான். ரொட்டிக்கு பேஸாக வச்சு பன்னீர் மசாலாவும் வச்சு ரோல் பண்ணிட வேண்டியதான். நான் செஞ்ச எல்லாமே இஃப்தாருக்கு ஒரே டைமில் நம்ம சாப்பிட முடியாது. சேலடும் சர்பத்தும் எடுத்துக்கிட்டோம் இஃப்தாருக்கு. அடுத்து 1 ஹவருக்கு அப்புறம் பன்னீர் ரோல் எடுத்துக்கிட்டோம். பன்னீர் ரோல் எடுத்து ஹெவியாக இருந்தது. அப்புறம் நம்ம தராவி தொழுகிறோம் இல்லையா? அதில் வந்து குஞ்சு நிமிந்தாவே நம்மளுக்கு டைஜஷன் ஆயிரும். அப்புறம் ஒரு குட்டி பசி வரும். ஆனாலும் தண்ணி குடிச்சிட்டு படுத்துற வேண்டியதான். ஏன்னா சஹர் ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ நம்ம கொஞ்சம் வயிறு காலியாக விட்டால் தான் நம்மளால் சஹர் செய்ய முடியும். அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரொம்ப போட்டு வயிறை வந்து இம்சப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாட். அவ்வளோதாங்க. இஃப்தாருக்கு அசம்பிள் பண்ணிடலாம். பன்னீர் ரோல், இது கெச்சப், இது வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறது. நம்மளுக்கு வேணும்னா கெச்சப் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் சேலடு, சர்பத், அடுத்து பேரிச்சம்பழம். ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம் தண்ணியும் தான், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் கொடுங்க. உங்கள் எல்லாத்துக்காகவும் நாங்கள் துவா செய்கிறோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.